الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு தேவையான வாழ்வாதாரங்களை, நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நமக்காக வழங்கி இருக்கிற ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்ப்பது அவனுடைய கட்டளைகளுக்கு, அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு, அவனுடைய நடைமுறைகளுக்கு நாம் உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டு நாள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது காசு பணங்களையோ இன்ன பிற விஷயங்களையோ அல்லாமல் நான் அவனுக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குகிறேன். எப்போது எதை கேட்டாலும் அவனுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து நான் அவனுக்கு தருகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான், எனக்கு அவன் கட்டுப்பட வேண்டும். என் அடியான் நான் சொல்வதற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாக அமைகிற போது ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே உங்களுக்கு ஒரு நலவு இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புவீர்கள், அதிலே நன்மை என்பது அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நன்மை எது தீமை எது அதில் இருக்கிறது என்பதை நான் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கிறேன். காரணம், உங்களை படைத்தவனும் நான் தான், அந்த பொருட்களை உருவாக்கியவனும் நான் தான். எனவே உங்களை விட அவைகளை குறித்த ஞானம், ஆற்றல், அதிகாரம் எனக்கு இருக்கிறது. எனவே என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற சுவனத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற இன்பத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை இலகுவாக பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய நீண்ட நெடிய வசனங்களினுடைய சுருக்கமான கருத்து இதுதான். உலகத்திலே சிறந்த மனிதர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களில் எல்லாம் சிறந்தவர்கள் நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆனால் எல்லாத்துலேயும் சிறந்தவங்க தான், எல்லோரையும் விட உயர்வானவர்கள் தான். ஆனால் ரப்புல் ஆலமீன் நீங்கள் விரும்புவதை போன்று நடந்து கொள்ளுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் நம்ம கவனிக்கணும். நீங்க பெரிய ஆளு, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, அதனால உங்களுக்கு நான் சட்டத்தை சொல்லல, நீங்களே உங்களுக்கான சட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்களை அல்லாஹ் அங்கே தனியாக அவர்களுக்கென்று ஒதுக்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏவப்பட்டேன், நான் ஏவப்பட்டேன். அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது என்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சமுதாய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறேன். அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் யாருக்கும் வழிகாட்டியாக இருந்தாலும் எனக்குத்தான் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிய வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான், நபியே, நீங்கள் உலகத்தில் அத்தனை பேருக்கும் சிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கான ஷரியத்தை, உங்களுக்கான வழிமுறையை, உங்களுக்கான நடைமுறைகளை நீங்களே நெறிப்படுத்த முடியாது, நீங்களே நடைமுறைப்படுத்தக்கூடாது. நான் எதை சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய உம்மத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதை அங்கே குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அன் முஸ்லிம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈருலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை நான் ஏவப்பட்டிருக்கிறேன். என் சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நான் ஓரம் கட்டி வைத்து விட வேண்டும். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே தொடங்கி கியாமத் நாள் வரைக்கும் வருகிற அனைத்து நபிமார்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இதாஅத்துல்லாஹ். எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள். உங்கள் மனம் போன போக்கிலே, உங்கள் சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஷரியத்தினுடைய பார்வையிலே நீங்கள் காட்ட வேண்டாம். குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர். உங்களுக்கென்று ஒரு ஷரியத்தை, உங்களுக்கென்று ஒரு பாதையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஃபத்தபிஹா. அந்த ஷரியத்துடைய பாதையிலே, அந்த நடைமுறையிலே, அந்த நெறிமுறைகளிலே நீங்கள் செல்லுங்கள். தனியாக ஒன்றை உருவாக்க வேண்டாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த துல்ஹஜ் மாதம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை வந்தடைய இருக்கிறது. துல்ஹஜ் பிறந்தாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். காரணம், அவர்களுக்கும் ரப்புக்கும் மத்தியிலே அவ்வளவு நெருக்கம். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கால லஹு அஸ்லிம். அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னால், அஸ்லிம், நீங்கள் செயல்படுங்கள், இதை செய்யுங்கள், இதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அங்கே சொல்லிவிட்டால் வேற மறு பேச்சுக்கே வேலை இல்லை. அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்காக நான் வழிபட்டு விட்டேன், நான் கட்டுப்பட்டு விட்டேன், நான் அதை நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்ற வார்த்தையை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த வேறு வார்த்தை வந்ததாக வரலாறுகளே இல்லை. அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னர் வந்து சென்ற அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டுத்தான் நடந்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சுயமான நடைமுறைகள், நெறிமுறைகள் சொந்த வாழ்க்கையில் இருந்ததை தவிர மார்க்க ரீதியான வழிமுறைகளிலே அவர்களுக்கென்று பொதுவான ஒரு சட்டத்தை அல்லாஹ் வகுத்தார். இந்த நடைமுறையிலே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் அதையே செயல்படுத்துங்கள். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உமிர்தன் முஸ்லிமன் ரப்பில் ஆலமீன். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வேறொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுஃமினி வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி.
அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்கள் முடிவு செய்து விட்டால், அதை அறிவித்து விட்டால், அதை மாற்றி கருத்து தெரிவிப்பதற்கு எந்த முஃமினுக்கும் அதில் அதிகாரம் இல்லை. அதை யாரும் மறுக்கக்கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு எது தேவை, இந்த உலக மக்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை நம்மை விட அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறார். எனவேதான் சமூகத்திற்கு சொல்கிற போது குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதரும் தன் சுய விருப்ப வெறுப்போடு இந்த ஷரியத்தை வழிநடத்துவதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்படவில்லை. பிரதானமான வசனங்கள் 20க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த அடிப்படையிலே இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சொன்னதனுடைய அடிப்படையிலே அவர்களுடைய நடைமுறைகளையும் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தம். وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ. وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ, உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் ஏதேனும் விஷயங்களை சிந்தித்தால், أَوْ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ, அல்லாஹ் அதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை செய்வான். சிந்தனைங்கிறது மனிதனுக்கு பல வகைகள் போகக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா அது பாட்டில் ஏதாவது நம்முடைய சிந்தனை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் வந்துக்கிட்டே இருக்கும். சஹாபாக்களுக்கு இந்த வசனம் இறங்கிய உடனே அவர்களுக்கு ஒரு விதமான பயம் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தொழுகையை குறித்த வசனம் இறங்கியது, ஜகாத்தை குறித்த வசனம் இறங்கியது, நோன்பை குறித்த வசனம் இறங்கியது, ஹஜ்ஜை குறித்த வசனம் இறங்கியது, நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இப்படி ஒரு வசனம் வருகிறது. மனுஷன்னா எல்லாம் வரத்தான செய்யும். இதுக்கெல்லாமா அல்லாஹ் கேள்வி கேட்பான்? இந்த வசனத்தின்படி எங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? இந்த வசனத்தை செயல்படுத்த முடியுமா? இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா என்ற ரீதியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிய போது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சமீஅனா வ அதாஅனா என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்றார்கள். புதுசாக சில விஷயத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு பயம் வர்றதுங்கிறது இயற்கை தான். சஹாபாக்களுக்கும் அப்படித்தான் வந்தது. சஹாபாக்களுக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது. தங்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை நபியிடத்திலே நேரிலே சென்று தெரிவித்தார்கள். நடைமுறைக்கு சாத்தியமாகுமா, கொஞ்சம் ஏதாவது மேலிடத்துல பேசி வசனத்தை மாற்றுறதுக்கான வழி இருக்கா என்ற ரீதியிலே அவர்களுடைய வினா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமீஅனா வ அதாஅனா, உங்களுடைய வசனங்களை நாங்கள் செவியேற்றோம், அதாஅனா நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள், அதற்கான வழிமுறைகளை நான் கற்றுத் தருகிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தினார்கள். அந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்து இறக்கி வைத்தான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா. எந்த ஆன்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல. ஒருத்தரால் 26 கிலோ மூட்டை அரிசியை தூக்க முடியும், ஒருத்தரால் 50 கிலோ மூட்டை அரிசியை தூக்க முடியும். யாருக்கு எவ்வளவு முடியுமோ அது எனக்கு தெரியும். ஆகவே உங்களால் முடியும் என்பதற்காகத்தான் நான் வசனத்தை இறக்கினேன். மனிதனுடைய சிந்தனையிலே பல விஷயங்கள் வந்து போகும் என்று எனக்கு தெரியும். உங்களுக்காக அந்த வசனத்தின்படி கட்டுப்பட்டு நடக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கான விஷயங்களை நான் உங்கள் சக்திக்கு மீறி உங்களை நான் அங்கே பிழிந்து எடுக்க மாட்டேன் என்கிற கருத்துப்பட அல்லாஹ் வசனத்தை இறக்கி தருகிறான். நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே கேட்டபோது நபி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக அங்கே அடிபணிந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு
அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் என்ற இந்த அடைமொழி சிறப்பு பெயர் அவர்களுக்கு ஏன் கிடைத்தது என்றால், இதாஅத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு வழிபடுகிற விஷயத்திலே தங்களை முன்னிலைப்படுத்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு வரலாற்றினுடைய வைர வரிகளிலே முந்தைய பக்கங்களிலே அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இதுதான். ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், மன் அஸ்லம வஜ்ஹஹு, மன் அஸ்லம வஜ்ஹஹு, யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்காக அங்கே தயார்படுத்துகிறாரோ, யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்காக தன்னை அங்கே முழுமையாக அடிபணிகிறாரோ, வஹுவ முஹ்ஸினுன், நற்காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு கூலி இருக்கிறது. ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நாளை மறுமை நாளையிலே தைரியமாக அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அமல்களுக்கு, அவர்கள் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு பதில் சொல்லி அந்த இடத்தை விரைவிலே கடந்து சென்று விடுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஆனால் அதற்கான ஒரே ஒரு நிபந்தனை அஸ்லம், இஸ்லாம் என்று சொல்லுகிற அந்த அடிபணிதல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவேதான் சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த இதாஅத்துல்லாஹ் அதிகம் இருந்ததன் காரணமாக வெற்றி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். காபத்துல்லாஹ் தஹ்வீலுல் கிபிலா என்று சொல்லப்படக்கூடிய கிபிலா திசை மாறிய போது சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதயம் குர்ஆனிலே அல்லாஹ் அருமையாக சொல்லி காட்டுகிறார். மதீனாவிற்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். பைத்துல் மக்தஸை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். சற்றேறக்குறைய அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி அவர்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுகிறார்கள். மாதங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. சற்றேறக்குறைய 16 மாதங்கள் கடந்து விட்டது, அல்லது 17 மாதங்கள், ஒரு வருடத்திற்கும் மேலாக ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம், நாம் பிறந்த ஊர் மக்கா, வளர்ந்த ஊர் மக்கா, அனைத்தையும் நாம் நபித்துவம் கொடுக்கப்பட்டது மக்கா. சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கமா நகரத்திலே இந்த இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஆனால் அந்த காபத்துல்லாவின் மீது அவர்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. நாம் இன்றைக்கு பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டு இருக்கிறோமே, அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு மாற்றி தந்து விட மாட்டானா என்ற எண்ணத்திலே நபி அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். சூரத்து பக்ராவிலே 2வது ஜுஸ்னுடைய துவக்க பக்கங்களில் அல்லாஹ் பேசுகிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எண்ணம், நபி அவர்களுடைய அந்த சிந்தனை, நபி அவர்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் புரிந்து கொண்ட ரப்புல் ஆலமீன் 16 அல்லது 17வது மாதம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒரு நாள் அசர் தொழுகையிலே அங்கே அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். இந்த வசனத்தை இறக்குகிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். மதீனாவிற்கு வந்ததிலிருந்து என் கட்டளையை பின்பற்றி நீங்கள் பைத்துல் மக்தஸை இவ்வளவு நாட்களாக தொழுதீர்கள். இந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு நிறைவடைந்து விட்டது. இப்போது நீங்கள் மக்காவை நோக்கி தொழுங்கள், காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்ற அந்த வசனம் இறங்கியது. அசர் தொழுகையிலே இருந்தவாறே நபி அவர்கள் தங்களுடைய கிபிலாவினுடைய திசையை மாற்றினார்கள், சஹாபாக்களும் மாற்றினார்கள் என்று வரலாறு நிறைவேறுகிறது. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் மஸ்ஜிதுல் கிபிலத்து, இரட்டை கிபிலா பள்ளிவாசல் என்று அங்கே நேரிலே சென்று அந்த பள்ளிவாசல்களை பார்த்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற போது அந்த கட்டளையை நிறைவேற்றுவதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்த அன் முஸ்லிம லிரப்பில் ஆலமீன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸின். யார் இந்த விஷயங்களிலே உடனடியாக தங்களுடைய செயல்பாடுகளை அங்கே செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான கூலிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்.
ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான வரலாறுகள் வரலாற்று பக்கங்களிலே நிறைந்து கிடக்கிறது. மக்காவிலே இருக்கிற வரை பர்தாவினுடைய சட்டம் என்பது நடைமுறையிலே இல்லாத ஒன்றாக இருந்தது. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், வல்யத்ரிபுன பிஹுமரிஹின்ன அலா ஜியூபிஹின்ன, பெண்கள் தங்களுடைய மார்பகங்களின் மீது தங்களுடைய துப்பட்டாவை போட்டுக்கொள்ளட்டும் என்பது வசனம். இந்த வசனம் இறங்குகிறது. இறங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், எப்போது இந்த வசனம் இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோமோ அதை உடனடியாக நாங்கள் அமல்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள். இந்த வசனத்தினுடைய தெரிவுரையிலே வருகிறது, ஷகக்ன மதாரபஹுன்ன, அவர்களுடைய கீழாடையினுடைய ஒரு பகுதியை கிழித்து அலா ஜியூபிஹின்ன, அவர்களுடைய மார்பகங்களின் மீது போட்டுக்கொண்டார்கள் என்று வருகிறது. என்ன செய்யல? ஷரியத்தில் ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது என்கிற போது கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, புர்கா எங்கள்கிட்ட இல்லை, துப்பட்டா எங்கள்கிட்ட இல்லை, அது இனிமே தான் அளவெடுத்து தைக்க கொடுக்கணும், இனிமே தான் அது நாங்கள் செய்யணும், இதுவரைக்கும் பழக்கத்தில் இல்லை என்று அவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே தாமதத்தை செய்யவில்லை. உடனடியாக அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். காரணம், சொல்பவன் அல்லாஹ். நபி அவர்களும் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தொடங்கி அனைத்து நபிமார்களும் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள், நீங்களும் அதை கட்டுப்பட்டு நடங்கள் என்ற அந்த நபியினுடைய வழியிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனடியாக அந்த வசனத்திற்கான நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்று வரலாறிலே பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இது போன்ற மார்க்க சட்டங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிகிற போது அதை அமல்படுத்துவதற்காக, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உடனடியாக நாம் தயாராகிவிட்டால் ரப்பிடத்திலே அளப்பரிய கூலி நமக்கு இருக்கிறது. அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, தந்தையினுடைய பெயரோடு மகனுடைய பெயரை இணைத்து கூறுகிற பழக்கம். ஆனால் சில நேரங்களில் தத்தெடுப்பு என்கிற பெயரிலே குழந்தைகளை, வேறு ஒருவனுக்கு பிறந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிற போது அந்த தந்தையினுடைய பெயரை சொல்லாமல் யார் இப்போது அவரை பராமரித்து வருகிறாரோ அந்த தந்தையினுடைய பெயரை இணைத்து சொல்கிற ஒரு பழக்கம் இருந்தது. உதாரணமாக ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பராமரித்தார்கள், வளர்த்தார்கள். அவங்க அத்தா பேர் ஸைத் ஹாரிசா, ஸைத் இப்னு ஹாரிசான்னு தான் சொல்லணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்தபன்னாவாக, நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஸைத் இப்னு முஹம்மது என்று அங்கே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸைத் இப்னு முஹம்மது என்று மக்களுக்கு மத்தியிலே அழைப்பது பரவலாகிய போது அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ். வளர்ப்பு மகனா எடுத்து வளர்க்கறதுல தப்பில்லை, ஆனா யார் அசல் தந்தையோ அந்த தந்தையுடைய பெயரிலே அவரை அழைக்கட்டும். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹாரிசா தான் தந்தை என்றால் ஸைத் இப்னு ஹாரிசா என்றே அழைக்கட்டும். நபி அவர்கள் வளர்க்கட்டும், பராமரிக்கட்டும், தவறில்லை. அதற்காக தந்தையினுடைய பெயரை, அசல் தந்தையினுடைய பெயரை அங்கே மாற்ற வேண்டாம். சொன்னவுடன் உடனடியாக அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்களுக்கு மத்தியிலே ஸைத் இப்னு முஹம்மது என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சஹாபியினுடைய பெயர் ஸைத் இப்னு ஹாரிசா என்று உடனடியாக மக்களுக்கு மத்தியிலே அழைக்கப்பட்டது. அதற்கான காரணம் உதுஊஹும் லிஆபாஇஹிம், அசல் தந்தை யாரோ அவர்களுடைய பெயரையே நீங்கள் அந்த குழந்தைகளோடு இணைத்து சொல்லுங்கள், பெயரை அழையுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே உடனடியாக அதற்கு அங்கே நடைமுறை சாத்தியம் செய்யப்பட்டது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உமிர்த முஸ்லிம லிரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை தான் மட்டும் கட்டுப்பட்டதோடு அல்லாமல் சஹாபாக்களுக்கும் அந்த பவரை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இறைவசனங்களுடைய விஷயத்திலே நீங்கள் தாமதிக்காதீர்கள்.
இறை சட்டங்களுடைய விஷயத்திலே நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள், உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு அதிலே வெற்றி இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு தகுந்தாற் போல அங்கே நடைமுறை சாத்தியமாக அதை செய்யப்பட்டது என்பதையும் நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் நாம் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்மை என்பது இன்றைக்கு துல்ஹஜ் மாதம் பிறந்தாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதில்லை. காரணம், அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே தியாகம், அல்லாஹ்விற்கு அடிபணிதல், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடத்தல், அல்லாஹ்வுடைய நடைமுறைகளை நெறிப்படுத்துவதிலே, அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் காட்டக்கூடிய அந்த தீவிரம்தான் அவர்களை கியாமத் நாள் வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளை கடந்தும் கூட ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படுகிறது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மாத்திரம்தான். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அவர்களுடைய வரலாறுகள் பேசப்படாமல் போகும், பாதுகாக்கப்படாமல் போகும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த இத்தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் என்கிற அந்த தன்மையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். எனவே கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை குறித்து பிரஸ்தாபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக கியாமத் நாள் வரைக்கும் இந்த இத்தாஅத்துல்லாஹ் என்பது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயர்தர நோக்கத்திலே அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதைத்தான் போதித்திருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த கட்டளைகளுக்கு உடனடியாக நாம் அடிபணிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கக்கூடிய அபரிமிதமான கூலிகளை நாம் நிறைவாக பெற முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை கட்டளைகளுக்கு அடிபணிந்து இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்